சமீபத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு சாட்சி சொன்னாரு. அந்த சாட்சி எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்க பெற்றோர் எங்களை உட்கார வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவாங்கன்னு. டெய்லி எங்களுக்கு இது பண்ணுவாங்க, வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு 48-50 வயசு. அவர் உட்காந்து சொல்லும் போது எங்கிட்ட சொல்றாரு, ஆனா அவர் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார், அது வேற விஷயம். அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், அண்ணன் எங்க பெற்றோர் வந்து சின்ன வயசுல உட்கார வச்சு எங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த வசனம் ஒண்ணு கூட மைண்ட்ல ஏறல, ஆனா திருமணமான பிறகு என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு நாள் நானும் என் மனைவி பிள்ளைகளும் சூசைட் பண்ணலான்னு போயிட்டோம். சூசைட் பண்ற அளவுக்கு நாங்க போயிட்டோம். காரணம் அந்த அளவுக்கு உச்ச பிரச்சனை. அந்த நேரத்துல என் பெற்றோர் சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. எப்ப சொல்லி கொடுத்த வசனம் எங்க வருது பாருங்க, ஸ்டோரேஜ்ல வச்சிருக்க ஆண்டவர் ஃபோல்டர் போட்டு உள்ள பிரெயின்ல வச்சிருக்காரு. கரெக்டான நேரத்துக்கு ஃபோல்டரை ஓபன் பண்ணி அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தின உடனே அந்த இரவு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், நம்ம ஏன் ஆண்டவருக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம விதைக்கிற ஒரு வசனம் கூட வீணாய் போகாது. நாம நினைச்சுப்போம் இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதனால என்ன நடக்க போகுது, டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனம் 20 வருஷம் கழிச்சு கூட அது உங்கள் குடும்பத்தில் பலனை கொடுக்கும். யாரோ ஒருத்தருடைய ஜீவனை காப்பாற்றும், யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தை அது காப்பாற்றும். அதான் ஆண்டவர் சொல்ற, தண்ணீரின் மேலே விதை போடு, அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். அந்த பலனை பார்க்கறதுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையோ அது வேற விஷயம், ஆனா கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் திரும்பவே திரும்ப